ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஸ்ரீ சாயி சகஸ்ர நாமாவளி. ஸ்லோகம் 429. ஓம் தாராபாய சூரக்ஷகாய நமக. தாராபாய் அம்மையாரை காத்தவருக்கு நமஸ்காரம். பாபாவிடம் வந்து அருள் பெற்று பயனடைந்த ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு காரணத்தினால் பாபாவிடம் வந்து சேர்ந்தவர்கள். பாபா ஒரு சித்த புருஷர், தேர்ந்த ஞானி. அவரை அணுகினால் சம்சார பந்தத்திலிருந்து விடுபடலாம், ஆத்ம ஞானம் பெறலாம் என விரும்பி வந்தவர்கள் ஓரிருவர் தான். தாராபாய் தார்கட் என்ற அம்மையாரின் மைத்துனர், அவரது குடும்பம் சாயியிடம் பக்தி கொண்டு அவரை பற்றி பேசுவார்கள். ஒரு சமயம் தாராபாய் அம்மையாரின் 15 மாத குழந்தைக்கு கடும் ஜுரம் வந்து கவலைக்கு இடமானது. அப்போது அந்த அம்மையார் மைத்துனர் சொல்வது போல், பாபா அபூர்வ சக்தி வாய்ந்த மகான் என்பது உண்மையானால் என் குழந்தையை காப்பாற்றட்டும், அப்படி காப்பாற்றினால் என் குடும்பத்தினர் யாவரும் சீரடி சென்று பாபாவை வணங்குவோம் என்று பிரார்த்தனை செய்தார். குழந்தைக்கு நோயிலிருந்து நிவாரணம் கிடைத்தது. கணவர் சதாசிவ் தார்கட், குழந்தை ஆகியோருடன் தாராபாய் அம்மையார் பாபாவை தரிசிக்க சென்றார். அதன் பின் அந்த அம்மையாரை பல சமயங்களில் பாபா எப்படி காப்பாற்றி வந்தார் என்பதை அவர் தமது அனுபவங்களில் கூறியுள்ளார். ஸ்லோகம் 430. ஓம் திலக பூஜிதாங்கிரயே நமக. பால கங்காதர திலகரால் வணங்கப்பட்டவருக்கு நமஸ்காரம். ஆங்கிலேய ஆதிக்கத்திலிருந்து நம் நாட்டை விடுவிக்க சுதந்திர போராட்டம் நடத்திய மாபெரும் தலைவர்களுள் பம்பாயை சேர்ந்த பால கங்காதர திலக் மிக முக்கியமானவர். இவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதோடன்றி சமய நூல்களிலும் தேர்ச்சி பெற்றவர். கீதைக்கு விரிவுரையாக கீதா ரகசியம் என அவர் எழுதிய ஒரு நூல் மிக பிரசித்தமானது. பாபாவும் இதன் சிறப்பை பாராட்டும் வகையில் ஒரு பக்தரை அதை விடாமல் படிக்கும்படி அறிவுறுத்தினார். இந்த மாமனிதர் ஸ்ரீ சாய்பாபாவின் மகிமையை செவியுற்று 1917ஆம் ஆண்டு சீரடிக்கு வந்தார். ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதுகிறார், திலக் பாபாவிடம் சென்றது நாட்டின் விடுதலைக்காக. அவர் கையாளும் முறைகளை பாபா அங்கீகரிக்கிறாரா என்பதை அறிய. பாபா அவருக்கு நேரடியாக பதில் அளிக்காமல் அவரிடம், உமக்கு வயதாகி கொண்டிருக்கிறது, ஓய்வு தேவை, நீர் ஏன் ஓய்வு எடுத்துக் கொள்ளக்கூடாது என கூறினார். இது மிகவும் முக்கியமானது. திலக் 1920ஆம் ஆண்டு காலமானார். களத்தில் மகாத்மா காந்தி வந்துவிட்டார். ஸ்லோகம் 431. ஓம் திர்யக் ஜந்து கதி பிரதாய நமக. மந்த பிராணிகளுக்கும் நல்ல கதி கிடைக்க செய்தவருக்கு நமஸ்காரம். ஒவ்வொரு ஜீவனும் கர்ம பலன்களுக்கு ஏற்ப எண்ணிலடங்கா பிறவிகளை எடுத்து வினை பயன்களை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. சில ஜீவர்கள் மிருகங்களாகவும் பிறக்கும் நிலை ஏற்படுகிறது. ஆயினும் முற்பிறவிகளில் செய்த நற்செயல்களால் அல்லது மகான்கள் யாருடனாவது ஏற்பட்ட தொடர்பால் மிருகங்களாக பிறந்தும் பாபா போன்ற ஒரு தெய்வீக மனிதரின் அருள் கிடைத்து விடுகிறது. பாபாவிடம் ஒரு புலி மிகவும் நோய்வாய்ப்பட்ட நிலையில் கொண்டு வரப்பட்டது. பாபாவின் முன் உயிரை விட்டு நல்ல கதி அடைந்தது அந்த புலி. ஜாக் என்பவரது மனைவியிடம் பாபா அவர் வீட்டுக்கு வரும் ஒரு எருமைக்கு 8 போலிகள் அளிக்க சொன்னார். அந்த போலிகளை சாப்பிட்டு விட்டு அந்த பிராணி உயிர் விட்டது. பாபா அதன் ஆசையை நிறைவேற்றி அது சத்கதி பெறும்படி செய்து விட்டார். மகாவிஷ்ணுவும் முதலையிடம் சிக்கிய யானையை காப்பாற்றி முதலை யானை 2க்குமே நல்ல கதி கிடைக்க செய்த வரலாறு யாவரும் அறிந்தது. ஆழ்வார்கள் யாவருமே ஆணைக்கு அருள் செய்த லீலையை போற்றி பாடியுள்ளனர். ஜெய் குரு சாய். நற்பவி சாய் ராமா. ஜெய் குரு தேவ தத்தா.